mother in Delhi some years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவின் தாயாரை டெல்லியிலே சந்தித்த நினைவுகள் எனக்கு பசுமையாக உள்ளன. I was sad then as I am sad now for the aging mother. வயது முதிர்ந்து சென்று கொண்டிருக்கிற அந்த தாயாருக்காக அப்போது வருந்தினேன், இப்போது வருந்துகிறேன். I cannot offer anything but hope. நம்பிக்கை ஒன்றை தவிர நான் வழங்குவதற்கு வேறு எதுவும் இல்லை. Undoubtedly, that hope has been her strength. சந்தேகத்திற்கு இடமின்றி நம்பிக்கையே அவருக்குரிய வலிமையாக இருந்திருக்கிறது. Because hope is the only strength of a mother whose son is on the death row. ஏனென்றால் மகனை மரணக்கொட்டடியிலே வாழ கொடுத்திருக்கிற ஒரு தாய்க்கு நம்பிக்கை ஒன்றுதான் வலிமையாக இருக்க முடியும். I am here to tell the mother of A.G. Periyarivalan that we live in a cruel and unjust world. ஒரு கொடிய அநீதியான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையே அறிவின் தாயாருக்கு நம்மால் சொல்ல முடிகிறது. But we have no choice but to continue to fight. தொடர்ந்து போராடுவது தவிர நமக்கு வேறு வழி ஏதும் இல்லை. Till we win. இறுதி வெற்றி பெறுகிற வரைக்கும் நாம் போராடியாக வேண்டும். And sometimes that fight can be a very long one, as it is in the present case. சில நேரங்களில் இந்த நிகழ்வில் போலவே இந்த போராட்டம் நீண்ட நெடியதாக இருக்க முடியும். I am here to support the calls of all prisoners who are languishing on death penalty in the prisons of Chennai and Vellore. சென்னையிலும் வேலூரிலும் தமிழக சிறைகளிலும் மரணக்கொட்டடியில் வாடிக்கொண்டிருக்கிற சிறைப்பட்டோருக்காக ஆதரவு குரல் எழுப்ப நாம் இங்கே கூடியிருக்கிறோம். I am here to share the grief of all Tamil mothers, sisters and brothers who have lost lives in Sri Lanka. இலங்கையிலே உயிரிழந்திருக்கிற தாயார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அவர்களுக்காக என்னுடைய உணர்வுகளை பதிவு செய்வதற்கு நான் இங்கே வருகின்றேன். And many of those who still live in the vast open prisons of erstwhile Tamileelam. விரிந்து பரந்த திறந்தவெளி சிறைச்சாலைகளில் தமிழீழ நாட்டில் துன்புற்று வாடிக்கொண்டிருக்கிற அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் நான் இங்கே வந்திருக்கிறேன். Unfortunately, with India and the entire international community nothing but mute spectators. இந்தியாவும் பன்னாட்டு சமூகம் முழுவதும் ஊமைகளாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. In fact, most of the countries are either indulgent military supporters or silent and surreptitious supporters to the murder of Tamils. உண்மையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு பல நாடுகள் நேரடியாகவே ஈடுபட்டு உடந்தையாக இருந்தவை, வேறு சில எதுவும் செய்யாது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவை. I am here to tell Arivu that there are hundreds in various jails of the country who continuously suffer the scare of gallows hanging over their head. அறிவுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்வேன். நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த நாட்டிலும் உலகெங்கிலும் தூக்குமரத்தின் நிழலிலே துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்கள். I participate in this meeting as part of efforts for abolition of death penalty not only in India but the whole world. இந்தியாவிலே மட்டுமல்ல உலகெங்கிலும் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிற இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். Professor Devinder Pal Singh Pullar, Jagtar Singh and Balwant Singh Rajwana from Punjab and Muhammad Afzal, political prisoners, are still on the death row in Delhi and jails of Punjab. பஞ்சாபை சேர்ந்த பல்பீர் சிங் உட்பட மூவரும் டெல்லியிலே அப்சல் குருவும் மரண தண்டனையை எதிர்நோக்கி கொட்டடிகளிலே அடைபட்டு கிடக்கிறார்கள். I come from Punjab, the land of peace, love, mutual coexistence and sacrifice. அமைதியும் நல்லெண்ணமும் நல்லிணக்கமும் பூத்து குலுங்குகிற பாஞ்சால மண்ணிலிருந்து நான் வந்திருக்கிறேன். As you are aware, we in Punjab have had our share of extrajudicial killings, torture, arrests, harassments and all other forms of oppression at the hands of the Indian state. உங்களுக்கே தெரியும், நீதித்துறைக்கு அப்பாற்பட்ட மோதல், கொலைகள், சித்திரவதைகள் என்று பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கும் இந்திய அரசின் கையில்
நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கும் பஞ்சாபும் உள்ளாகி இருக்கிறது. Sikhs are a martial people and a religio-political nation. சீக்கியர்கள் போர்க்குணமிக்க மக்களாவர். அவர்கள் மதம் அரசியல் சார்ந்த ஒரு தேசிய இனமாவர். Tamils are a distinct martial race. தமிழர்கள் தனிச்சிறப்பு மிக்க ஒரு படை சமூகமாக திகழ்கிறார்கள். It is time we let go all our prejudices of the past. கடந்த காலத்தினுடைய விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் உதறிவிட்டு நாம் முன் சென்றாக வேண்டும். Fostered by the state and our enemies. அரசும் எதிரிகளும் ஊட்டிய காழ்ப்புகள் அவை. And understand the nuances of each other's struggles for civil and political rights. தமிழர்களும் பாஞ்சாலத்து மக்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்களும் நாங்களும் அரசியல் குடியியல் உரிமைகளுக்காக நடத்துகிற போராட்டங்களை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. My associates at Voices for Freedom and the publication with which I am associated, World Sikh News, join me in expressing full solidarity for the case of abolition of death penalty. சுதந்திரத்திற்கான குரல்கள் நான் பணிபுரிகிற இதழியல் ஆகிய அமைப்புகளும் மரணதண்டனை ஒழிப்புக்காக இங்கு நாம் கொடுக்கிற குரலில் இணைந்து கொள்கின்றன. Lest anyone have any doubts and whether they rush to any hasty conclusions, let me say at the very outset that I fully empathize with the family and friends of victims of all heinous crimes. யாருக்கேனும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் எடுத்தெடுப்பிலேயே அவர்களுக்கு தெளிவாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். குற்றங்களுக்கு பலியாகிறவர்கள், உயிரிழக்கிறவர்கள், பாதிக்கப்படுகிறவர்கள், அவர்களின் குடும்பத்தின்பால் நான் உளப்பூர்வமான பரிவையும் அனுதாபத்தையும் கொண்டிருக்கிறேன். Just as the killing of one person by another is wrong, so is the killing by the state of a person wrong too. ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் கொலை செய்வது எப்படி கொடியதோ தவறானதோ அதே போலத்தான் அரசு ஒரு தனி மனிதனை கொலை செய்வதும் தவறானது, அநீதியானது. Death penalty and revenge are anathema to the progress of the human race. மரண தண்டனையும் பழிக்கு பழி என்பதும் மனிதகுல முன்னேற்றத்திற்கு கூடாத செய்திகளாகும். They are symbols of fundamental barbarism inherent in man. மனிதனுக்குள் உள்ளார்ந்திருக்கிற அடிப்படை அநாகரிகம், காட்டுமிராண்டி தனத்தினுடைய வெளிப்பாடுகளே அவை. And that barbarism was ably depicted by George Orwell in Animal Farm. மிருகங்களின் பண்ணை என்ற நூலில் ஜார்ஜ் ஆர்வெல் மனிதனின் இந்த காட்டுமிராண்டி தனத்தை அற்புதமாக படம் பிடித்து காட்டினார். And William Golding in his novel Lord of the Flies. Lord of the Flies. ஈக்களின் கடவுள் என்ற நூலில் Lord of the Flies. William Golding. வில்லியம் கோல்டிங் இந்த உணர்வை அற்புதமாக படம் பிடித்து காட்டினார். I've come here to reiterate unequivocally that the Sikh people and I stand committed to the abolition of death penalty. சீக்கிய மக்களும் நானும் கொலை தண்டனையை ஒழிப்பதற்கு முழுக்க எங்களை ஒப்படைத்துக் கொண்டு நிற்கிறோம் என்பதை ஐயந்திரி பெற்ற முறையில் உங்களுக்கு சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். I stand for abolition of death penalty for everyone. ஒவ்வொருவருக்கும் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஆதரவாக நான் நிலையெடுத்திருக்கிறேன். For everyone, for all crimes, at all times, at all places, irrespective of caste, color, creed or religion, and region, and under all circumstances. சாதி, சமயம், வண்ணம், இடம் இவை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலாக இருந்தாலும், எந்த இடத்திலாக இருந்தாலும் மரண தண்டனை கூடாது என்பதை சொல்வதற்கே நான் வந்துள்ளேன். The Sikh religion advocates compassion. சீக்கிய சமயம் கருணையை போதிக்கிறது. And forgiveness. மன்னிக்கும் குணத்தை வலியுறுத்துகிறது. And a chance to reform oneself. ஒருவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்று கருதுகிறது. You may not know, but
In the 40-year rule of Maharaja Ranjit Singh from 1799 to 1839, not a single person was given the death penalty. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மகாராஜா ரஞ்சித் சிங் 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த போது ஒருவருக்கு கூட மரண தண்டனை விதிக்கப்படவில்லை. Even the person who attempted to kill him, to kill the ruler of the state, was not given the death penalty. நாட்டின் அரசரை கொலை செய்ய முயன்றவனுக்கு கூட மரண தண்டனை விதிக்கப்படவில்லை. According to my information, 133 countries of the world have abolished death penalty. நான் அறிந்தவரை உலகத்தில் 133 நாடுகள்